வலிக்குது மனசு. இவங்க 2 பேருமே அவங்க தரப்புல இருந்து தங்களுடைய பிரச்சனைகளை சொன்னாங்க. இவங்க வீட்டுல கீழே குடியிருக்கிற காந்தியினுடைய 2வது அக்கா இத பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். 2 பேருக்கும் அடிக்கடிக்கு சண்டை வருது. அது எதனால எதுக்குன்னே தெரியாது. நான் என்ன சொல்றேன்னா, இவங்க 2 பேருக்குமே 3 குழந்தைங்க நிலைமையை நினைச்சு பாருங்க. இப்ப இவங்க 2 பேரும் அடிக்கடிக்கு சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்க மனநிலைமை என்ன ஆகும்? நீங்க கண்டிப்பா பாதிக்கப்படுமா இல்லையா? அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு பாருங்க அதுங்க எப்படி இருக்குதுன்னு. யாரு சண்டை போடுறாங்க, இவங்களா இவரா? 2 பேருக்கிட்டமே அட்ஜஸ்ட்மெண்ட் தன்மை கிடையாது. அவனுக்கு முன்கோபம் அதிகம். நம்ம என்ன பேசுறோம் என்ன செய்யறோம்ன்றது அவனுக்கு தெரிய மாட்டேன்னுது. இவங்களும் குழந்தை நிலைமைய நினைச்சு இவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டேன்றாங்க. நம்ம யாருக்கு மேடம் நம்ம சொல்ல முடியும்? லலிதா, அவங்க சொல்றது கரெக்ட் தானே? முன்கோபத்துமே 2 பேருமே கோவப்பட்டு தான் இவ்வளவு நான் இத்தனை வருஷமா நான் தம்பி கூட எதுவுமே தெரியாதா? அதுதான் சொல்றேனே, அவனுக்கு முன்கோபம் வந்துட்டா என்ன பண்றான்றது அவனுக்கு எக்ஸ்கியூஸ் இல்லையேம்மா. எப்படி பேசுறாங்க பாருங்க, நீங்களே பாருங்க. 17 வருஷமா எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணி போல. நான் ரத்த சோறு சாப்பிட்டுக்கிறேன் இதுவரையும். நான் ஒரு நாள் எல்லாமே உங்களுக்கு தெரியும், தெரியாம ஒண்ணும் இல்லை, எல்லாமே தெரியும். பக்கத்துல இருந்து எல்லாம் பார்த்தவங்க தான். அதுக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன் நானும். அது எதுன்னு அவனுக்கும் சொல்றேன் மேடம். நாங்களும் இப்ப என்கிட்ட இந்த 15 நாளா 20 நாளா தான் பேசின்னு கொண்டு இருக்கிறான். ஒரு நிமிஷம் மேடம், உங்களுக்காக புரிய விட்டேன். இல்ல வேற பொண்ணுகிட்ட ஏதாவது தொடர்பு வச்சுக்கிறேன்னா, இல்ல ஒரு பொண்ணை பார்த்தா பேசுவேன்னா இதெல்லாம் இருக்கா? படிக்கல மேடம், அவ்வளவுதான் மேடம். என்கிட்ட வேற எந்த குறையும் இல்ல மேடம். இப்ப நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க. எதனால இப்படி பண்ற? எனக்கு அது முழுசா தெரியும். எதுக்காக பண்ற? சொத்து எடுத்துக்கோன்ட்டேன். சொத்து உனக்கு கிடையாது. இப்பவும் சொல்றேன், உனக்கு கிடையாது. அந்த குழந்தைங்களுக்கு வாடகை வாங்கி செலவு பண்ணிக்கோ. சம்பாதிக்கிற காசு வேலை இருந்தா போனா கொடுத்துடுறேன். எனக்கு வேண்டாம். உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் இவங்களுக்கு தெரியும், கேளுங்க. நான் போய் சொன்னா கூட அதுதான் அவங்க சொன்னாங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? ஒரு இதுவா ஒதுரில் தான் கொடுக்குது ஒரு பேசுற பேச்சு. ஒதுரில் பின்ன நீ அங்க நல்லதை சொல்ல போற. நீ ஒண்ணு இல்லாத சொல்லாத. நான் என்ன பண்ணலாம் சொல்லு. இருக்கட்டும், இனிமேல் எப்படி நான் என்ன பண்றதை சொல்லு. ஏமா தாங்க முடியலங்க, பேசுற பேச்சு தாங்க முடியல. சொல்லும் பேசுறாரு. இல்லம்மா, நான் எதுக்காக பேசுறேன்? மாதிரி ஒரு 4 மாசம் தெரியுமா உனக்கு? அதெல்லாம் எங்களால தாங்க முடியல. நீங்க கவனிக்கல அப்படின்றாரு. அவர் ஆபரேஷன் பண்ணிட்டு வீட்டுல இருந்தப்ப என்ன கவனிக்கல. நீ பேசின பேச்சு அந்த மாதிரி எங்களுக்கு பண்ண சித்திரவதை அந்த மாதிரி எங்களை கொஞ்சம் நெஞ்சம் சித்திரவதை பண்ண உனக்கு பாக்கிறதுக்கு நான் பார்க்காம உனக்கு இது பண்ணிருந்தேன். நீ குடிச்சிட்டு இருக்கும்போது எவ்வளவு அநியாயம் பண்ண. உன் வாந்தில இருந்து எல்லாத்தையும் அள்ளி போட்டவனா நீ. எவ்வளவு அநியாயம் பண்ண. எல்லாத்தையும் நான் இந்த கையால தான் எல்லாம் செஞ்சேன். செஞ்சு இப்ப சொல்லி எனக்கு ஞாபகமே வராது. எவ்வளவு சித்திரவதை பண்ண. 3 மாசம் மழை வெறுத்து போய் நம்ம கிட்ட பேசாம வந்திருப்பேன். வேதனை பட்டிருப்பேன். உங்களுக்கு எல்லாம் மறைக்கிறாங்க இவங்க. வேதனைப்பட்ட நானும் என் குழந்தைங்களும். இவருக்குதான் பேச தெரியும். அனாவசியமா ஆம்பளை கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்க. அவ்வளவுதான், கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. எங்க அப்பா உயிரோட இல்ல, ஆள் இல்ல. ஒரு ஆம்பளை புள்ளையும் இல்ல எனக்கு கேட்கறதுக்கு. இன்னொரு ஒரு பிள்ளை இருந்தா எப்படி எங்க அம்மாவை இந்த மாதிரி பண்ணுன்னு அடிச்சு கேட்பா போல. எல்லாம் பொட்ட பிள்ளைங்க. அதுங்க வாழ்க்கையை நினைச்சுன்னு பல்ல கட்டி நீ எவ்வளவு சித்திரவதை பண்ணாலும் அதே இடத்துல தாங்க. அதே வீட்டுல அம்மா வீட்டுல 10வது வீடுதான். எவ்வளவு ரத்த சோர்த்து நான் கூட சொல்றேன். இன்னி வரைக்கும் ஆத்தா வீட்டுல போய் ஒரே ஒரு நாள் கூட நான் இருந்தது கிடையாது. நானும் அவர் பேசுற பேச்சுக்கலாம் அமைதியா தான் நானும் இருந்துங்க. சரி போட்டோம் எவ்வளவுங்க என்னால தாங்க முடியும். மன வெறுத்து போயிட்டாங்க. 3-4 மாசமா நான் பேசுறது இல்ல. நான் பேசுறதே இல்ல. நான் உனக்கு இதுவரை பணிவிடைகள்லாம் செஞ்சு உனக்கு இன்னும் நல்ல பேரை நான் கண்டேன். சொல்லு பாக்கலாம். எங்க வயசுக்கு இல்லைன்னா கூட சரிதான். என் குழந்தைங்களை கூட சரியா கவனிக்க மாட்டேன். உழைக்கிறாங்களா அவர் சாப்பிட்டு சொல்லிட்டு அவருக்கு செய்வோம். முதல்ல பசங்களை கூட சொல்லிக்கிறேன்மா, அப்பா வேலைக்கு போறாருமா, உழைக்கணுமா, அவர் சாப்பிட்டோம். அப்ப நம்ம மிஸ்டேக் நம்ம 4 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். இப்படிதான் நான் குடும்பத்தை தள்ளினது இதுவரையும் 17 வருஷமா. என் குழந்தைங்க என் பேச்சை கேட்டு இது பண்ணிடுது. படிப்பு விஷயத்துல கூட நான் தான் கஷ்டப்படுறேம்மா. நீங்க நல்லா படிங்க, என் நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது. நீங்க நல்லா படிங்கன்னு சொல்லி இன்னை வரையும் அதுங்களுக்கு தேவையான புக்கு நோட்டு பீஸ் எல்லாம் நான் தான். இன்னை வரை பீஸுக்கு இந்தான்னு துதுன்னு கொடுக்க போறல. இந்த துணிக்கு யூனிஃபார்முக்கு இந்தான்னு கொடுக்க ஒரு பேக் வாங்கி கொடுக்க போறது இல்ல. இனிமேல் உங்க ஃபேமிலி உங்க குடும்பம் நல்லபடியா அமையறதுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க?
அவர் வீட்டுல இருக்க கூடாதுங்க. இல்ல பக்கத்துல எங்க வீட்டுல ஒரு இடம் கடை இருக்குது, ஏதாவது ஒண்ணு போட்டு சின்ன தொழில் ஆரம்பிச்சாலும் சரி, இல்ல எங்கேயாவது வேலை செஞ்சாலும் சரி, வீட்டுல இருந்து அனாவசியமான பேச்சு பேசக்கூடாது. எங்களை என்னையும் என் குழந்தைங்க அனாவசியமா கேள்வி கேட்கக்கூடாது, கையை வைக்கக்கூடாது வயசு பசங்க மேல. அதுதான் எனக்கு தேவை. என்ன அடிக்கிற கொள்ற என்ன வீடு, இன்னொரு வீட்டுல வாழ போற பசங்க அதுங்க மேல கை வைக்க கூடாது. எதுக்கு அதுங்களை கேட்க கூடாது கேள்வி? அவங்க கேக்குறது ரொம்ப நியாயமா தானே இருக்கு. அது இப்போ மென்டல் மாதிரி பேசுது மேடம். இதுல எதுவுமே நடக்காது மேடம். என்னங்க அவங்களுடைய ரொம்ப சிம்பிளா தான் அவங்களுடைய கோரிக்கை. இது வரைக்கும் நான் ஒரு விரல் கூட பட்டது இல்ல மேடம். அதுல அடிச்சது கூட கிடையாது, சத்தியமா கிடையாது மேடம். இருமா அம்மா கிட்ட பேசும்போது வந்து கட்டி பிடிச்சி அழுவுங்க. அவர் குழந்தைங்க அடிப்பாங்க. இது வரைக்கும் ஒரு அடி அடிச்சது. அதாவது இவங்க 2 பேருக்கு சண்டை வரும்போது நடுப்புற வந்துருங்க பசங்க. அவங்க அம்மா மேல உழற அடி ஒன்னா தவறி ஒன்னா பசங்க மேல வந்துருக்கும். கைய புடிச்சு இப்படி முறுக்குறாருங்க. கைய புடிச்சு இப்படி வாமான்னு இழுத்து வரேன். பெரிய பொண்ணு குழந்தைங்க வந்து மடக்கும் மேடம். போது வந்து அம்மா அம்மா அம்மான்ட்டு மேல போய் படுங்க மேடம். இருமா உங்களுக்கு அதெல்லாம் பேசுறேன், கம்முன்னு இருமா, இப்படி வாமான்ட்டு கையை பிடிச்சி இப்படி விழுப்பேன், இப்படி விழுப்பேன். அப்படி இருக்கிற பொண்ணு இப்படி இழுத்து விடுவேன். இழுத்து விட்டு இந்த அம்மா கிட்ட பேசுவேன் அப்படின்னு. ஏடா குடமா வரும்போது எனக்கு சுருக்குன்னு குத்தும்போது அடிச்சிருவேன் இந்த அம்மாவை. இல்லங்கல மூக்கு மேல அடிச்சு இந்த மூக்குல ரத்தம் ஊத்தும். அதெல்லாம் ஒரு வாட்டி பின் அப்படியே ஏறிக்கிச்சுங்க மேல. ஒரே ஒரு சொட்டு ரத்தம் வரா மாதிரி இது வரைக்கும் அடிச்சது இல்ல மேடம். ரத்தம் வந்துக்குது, வராம இல்ல, ரத்தம் வந்து அடிக்கிறதே தவறு இல்ல. ரத்தம் வர மாதிரி எல்லாம் அடிக்க, கோவம் வர மாதிரி பேசும்போது எப்படி மேடம்? செய்கிறவனுக்கு நீங்க இந்த மாதிரி சொல்லும் போது நான் எப்படி மேடம் இருக்க முடியாது? நீ என்னைக்கு வந்தியோ அன்னிலிருந்துதான் எனக்கு இந்த தொல்லை. உங்க அக்கா பொண்ணு உங்களுடைய வைஃப், அக்கா பொண்ணுனா கூட ஒரு அளவுதான் மேடம். பணம் 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 எங்க மேடம் போவோம்? உங்களோட தானே இந்த பணம் பணம் எங்க மேடம் போவோம்? போல நீங்க உங்க குடும்ப செலவுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க இப்போ? நான் என்ன சொல்றேன் மேடம், செலவுகள் கூடி இருக்கு இல்லையா? செலவு கூடியது. இப்போ இப்போ அந்த 3000 ரூபாய் வாடகை இப்ப 5000 ரூபாய் ஆயிடுச்சு. இப்ப எல்லாத்தையும் வீடு வாடகை எல்லாம் ஏற்றிதான். உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நீங்க தானே? என்னுடைய கான்ட்ரிபியூஷன் நான் சம்பாதிக்க கொடுத்துறேன் மேடம். எனக்கு செலவு வேற ஒண்ணும் கிடையாது மேடம். இவங்களை விட்டா எனக்கு வேற யாரும் கிடையாது. இது வரைக்கும் என் அக்காவுக்கு 10 பைசா கொடுத்தது இல்லை. இந்த 3 மாசம் எங்க அக்கா கிட்ட என்ன வாங்கியிருக்கேன் கேளுங்க, நீங்களே கேளுங்க. இந்த 3 மாசம் நீ சாப்பாடு போடலையா? எனக்கு சாப்பாடு நான் செய்யறேன். எல்லாருக்குமே இங்க நாங்க இருக்கிறது 5 பேர் தான். அந்த 5 பேருக்கு தேவையான செஞ்சு வச்சுதான் நான் வேலைக்கே போவேன். ஏன் மேல போவேன் தான், நான் பசங்க நல்லா பேசுறாங்கல்ல, வாங்கி காயத்ரி சோறு போடு, ரேக்கா சாப்பாடு போடணும், எந்த பசங்க போடாம இருக்காது, போடும். 5 பேருக்கு சமைச்சு வச்ச மீது சாதம் நைட்டுக்கு வந்து சாப்பிடுறோம் நாங்க. நான் ஏன் சாப்பிடலாத? உனக்கு ஏன் அவ்வளவு கோவம்? உனக்கு ஏன் கோவம்னா காசு வாங்குறது இல்ல மேடம். அந்த பசங்களுக்கு வேலைக்கு போயிட்டு தான் வாங்கிட்டு வரணும். அத ஒரு ஆப்பிளோ இல்ல ஒரு சாத்துக்குடியோ வாங்கிட்டு வந்து வைக்கணுச்சு. இதுக்கு முன்னாடிதான் வாங்கியிருந்த பசங்க. அன்னைக்கு உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தை கட் ஆனதுக்கு அப்புறம் ஏன் வாங்கல பசங்க? எதுவும் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க? அதெல்லாம் நான் எதுவும் சொன்னது இல்லைங்க. 1000 வாங்காதுங்க மேடம், வாங்காதுங்க. அவங்க அம்மா அவங்க அப்பா பேசல, நீங்க என்கிட்டவே பேசாதுங்க. ஒரு உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்னம்மா உனக்கு உடம்பு எப்படிமா இருக்குதுன்னு கேட்டா கூட அத கூட மதிக்காததான் போயினே இருக்காங்க. இது வளரா மாதிரி பேசலாமா? இது வளரா மாதிரி பேசல. இது வளரா மாதிரி பேச குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்ததே சொல்ல இந்த தெரியல. நான் ஏங்க சொல்லி கொடுக்க போறேன்? வயசான பசங்க சின்ன குழந்தை வந்து உங்ககிட்ட பேசணும் சொல்லுமா? அறியாத வயசு நான் சொல்லி கொடுக்கணும். 16 வயசு பொண்ணுக்கு நான் சொல்லி கொடுத்தத பேசுற அளவுக்கு இருக்குது. நீங்களே சொல்லுங்க. 10வது விட்டுருங்க மேடம், பேசாத இருந்தா ஒண்ணும் இல்ல. அப்பா என்ன பண்றாங்க அம்மா என்ன பண்றாங்க தெரியாம உங்க 2 பேருக்குள்ள சண்டைனா நீ அப்பா கிட்ட பேசாத செய்யாத, அத சொல்லி கொடுக்க கூடாது. நீங்களே கேளுங்க கூப்பிட்டு. அவருடைய மனசு எவ்வளவு சங்கடப்படும் யோசிச்சு பாத்தீங்களா? நான் ஒன்னும் பேச வேணாம்னு சொல்லலீங்களா? அவர் பேச வேணாம்னு நீங்க சொல்லலமா? பேசாம இருக்கும் போது அப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லலாம் இல்லையா? நான் பேசுங்க தான் சொல்றேன். நான் இல்லன்னா கூட நீங்க பேசுங்கம்மா. நானே ஒரு வாட்டி அந்த பசங்களுக்கு சொல்லி கூட இருக்கிறேன். என்கிட்ட பேசாதன்னு சொன்னா உங்க அம்மா நீங்க பேசாத இருக்கிறதுல கரெக்ட். ஆனா உங்க அப்பாக்கு யாருக்குறாங்க? உங்களை விட்டா யாருக்குறாங்க? இப்ப வந்து அப்பாவை பிரிஞ்சு இருக்கிற வயசும் அதுங்களுக்கு இல்ல, அம்மாவை பிரிஞ்சு இருக்கிற வயசும் அதுங்களுக்கு இல்ல. 2 பேருமே ஒத்துமையா இருந்து அந்த குழந்தைங்களை நல்லபடியா பாக்கணும். இப்போ உங்களுக்கு செலவுகள் எக்ஸ்ட்ராவா இருக்குன்னா நீங்க நல்ல முறையில சொல்லி, எனக்கு இங்க பாருங்க நீங்க குடுக்கறது பத்தல, இன்னும் எக்ஸ்ட்ரா 1000மோ 2000மோ சேர்த்து கொடுங்க அப்படின்னு நல்ல முறையில வருங்க. பேச்சு அனாவசியமா வரும். கேட்டோம்னா அனாவசியமா நல்ல முறையில கேட்டோம். நல்ல முறையில 10,000 5,000 கூட செலவு இருக்கும். நம்ம தான் சிக்கனப்படுத்திக்கின்னு போனோம் இந்த காலத்துல எல்லாமே. அப்படி இல்லங்க மேடம். இப்ப பின்னாடி இவங்க சொல்றாங்களே பின்னாடி பசங்களுக்கு கல்யாணத்துக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னும் போது உங்களுக்கு செலவுகள் எக்ஸ்ட்ராவா தான் இருக்கும். 8000 ரூபாய்க்கு மேல என்ன மேடம் வரும் சொல்லுங்க. சரி, அப்ப நீங்க 2 பேரும் உட்கார்ந்து கணக்கு பாருங்க. நீ இதுக்கு மேல இதை வச்சு என்ன பண்ண போற? எக்ஸ்ட்ரா குடுக்குற காசு நீ இல்லன்னிடுற. இது நடுப்புற வந்து அப்பவும் புரோக்கர் வேலைக்கு போவோம் மேடம்.
ஏதாவது லோடு ஈடு ஏத்துனா ஒரு 1000 2000 வரும், ஒரே நாள்ல வரும். நீ அந்த மாதிரி எதுவுமே வாங்கலன்னு சொல்லு. ஃபேமிலிக்கு செஞ்சேன்னு சொல்லி காமிக்காதீங்க சரிங்களா? குடுத்தேன், அங்க குடுக்கல தானே மேடம் வருது பேச்சு. சொல்ல துடிக்குது மனசு.